இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த மேலான கிருபைகளை எண்ணி தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு விசேஷத்த கிருபைகளை தந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் இந்த வாரத்துல பரிசுத்த ஆவியானவருடைய கொடைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த பிரகாரமாக இன்னைக்கு கடைசியாக கூட ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியானவர். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதான இந்த வாக்குத்தத்தத்திலே அவர் கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயத்தோடு கூட நிறைந்திருப்பார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதே ஏசாயா 11வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறது: கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். இப்போ நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவர் மாம்சத்தில் மனிதனாய் வாழ்ந்த போது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவராய் கூட காணப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 31வது வசனத்திலே வேதவசனம் சொல்லுகிறது: அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகினார். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த பவுலுடைய வாழ்க்கையின் மூலமாக பவுல் அவருக்கு என்றைக்கு ஆண்டவரால் தொடப்பட்டு என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாரோ அன்று முதல் இன்று வரைக்கும் அவரால் தொடப்பட்டதான எல்லா சபைகளும் கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயத்தினால் நிறைந்திருந்ததா என்று சொல்லி இந்த வசனங்களிலே நாம் தியானிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ இது ஒரு முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ஒரு அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. இதைதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் எப்படி பயப்பட வேண்டாமாம் பாருங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பக்தியோட பூரணப்படுத்த கடவோம். அப்போ நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொன்னால் முதலாவதாக எனக்கு ஒரு பரிசுத்தம் வேண்டும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இந்த பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்து அவருக்கு பயப்படுகிறதான பயத்தை நமக்குள்ளாக அவர் நிலைநாட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பரிசுத்தத்தை அவர் நமக்கு கட்டளையிட்டு அவருக்கு பயப்படுகிறதான பயத்தை அவர் நமக்கு உறுதி செய்கிறதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை பரிசுத்தம் இல்லாதபடிக்கு நம்முடைய இருதயம் அசூசிப்பட்டிருக்குமானால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நாம் மனம் திரும்ப கடவோம். ஆவியானவர் நம்மை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக ஒப்பு கொடுப்பதற்கு அவர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய சொந்த மாம்சம், இந்த மாம்சமாகிய சரீரம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறதா சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஆவியானது பரிசுத்த ஆவியானவருக்கு நேராய் செலுத்தப்படுமானால் நம்முடைய வாழ்க்கையும் கூட பரிசுத்தமாய் காணப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே எப்போதும் நாம் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனமும் இப்படியாக சொல்லுகிறது: ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கும் எப்பொழுதும் அதிக பயத்தோட நடுக்கத்தோட உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையிலும் உங்களில் உண்டாக்குகிறவராய் கூட இருக்கிறார். நான் உங்க பக்கத்துல இருக்கிறப்ப மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும்போது மாத்திரமல்ல, சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது மாத்திரமல்ல, இல்ல குடும்பத்துல இருக்கும்போது மாத்திரமல்ல, எந்த இடத்துல இருந்தாலும், ஆலயத்தை விட்டு தூரமாக இருந்தாலும், நம்ம வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் ஆண்டவரை பற்றி பயப்படுகிறதான ஒரு பயம், ஒரு பயபக்தி நமக்கு இருக்க வேண்டும். இதை தான் பவுல் சொல்கிறார். பவுல் இருக்கும்போது மாத்திரம் ஒரு மாதிரி இருந்துகிட்டு அதற்கு பிற்பாடு வேறு மாதிரி செயல்பட உங்களை நான் அழைக்கவில்லை என்று சொல்லி இந்த பிலிப்பியர் சபைக்கு ஒரு ஆலோசனையை பவுல் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதே ஆலோசனை கர்த்தர் நமக்கும் கொடுக்கிறார். இதோ கொஞ்ச காலம் மாத்திரம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதற்கு பின்பதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்று இல்லாதபடி
எப்பொழுதும் அவருக்கு பயப்படுகிறதான பயத்திலே நாம் நிலைத்திருப்போமானால் கர்த்தர் அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனம் முதல் நாம் வாசிப்போமானால் 1 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனம் முதல் 19வது வசனம் வரை வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இந்த பயத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் அநேக குழப்பங்களை நாம் குழப்பிக் கொண்டிருக்கிறோம். அதற்கான தெளிவு அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1:17 முதல் 19 வாசித்தால், அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுந்து கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்த வீணான நடத்தி நின்று அழிவுள்ள வஸ்துகளுமாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஏன் பயபக்தியோடு நாம் நிலைத்திருக்க வேண்டுமாம்? ஏதோ கடமைக்காக, ஏதோ பலியினால நம்ம அவர் மீட்கவில்லை. தம்மையே சொந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நம்ம மீட்டிருக்கிறார். எனவே நாம் பயபக்தியோடு கூட நிலைத்திருக்க வேண்டும். எனவே நாம் பயபக்தியோடு கூட செயல்பட வேண்டும். இந்த பயபக்தி எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். கொஞ்ச காலம் மாத்திரம் கிறிஸ்துக்குள்ளாக இருந்துவிட்டு அதற்கு பின்பதாக வேற ஏதோ அப்படி அல்ல. எப்போதும் சகல நேரத்திலும் பயபக்தியோடு கூட நாம் செயல்படும் போது ஆவியானவர் நமக்கு பெரிய கிருபைகளை தரிசித்தமுள்ளவராய் கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வாரம் முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்படும் கொடைகளை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இந்த ஆவியானவர் எப்போது நமக்கு அருளப்பட்டிருக்கிறார்? நாம் விசுவாசிகளான போதே ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். நமக்கு வெளியே முத்திரையாக இருந்து செயல்படும் ஆவியானவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் வழியாய் நமக்குள்ளாக வருகிறார், நமக்குள்ளாக இருந்து செயல்பட ஆரம்பிக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் சகல காரியத்திலும் எப்போதும் அவருடைய ஆவிக்கேற்ற சிந்தையின்படி நாம் நடக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எல்லாமே சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும், ஞானம், அறிவு, பலன், ஆலோசனை, இப்படிப்பட்டதான எல்லா ஆலோசனைகளையும் கர்த்தர் நமக்கு தந்து வழி நடத்த வேண்டும் என்று சொன்னார். ஆவியானவருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையை இயக்குவதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இந்த வாரம் முழுவதும் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்கு உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் போது எங்கள் வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களிலே நாங்கள் ஞானவான்களாய் மாறுகிறோம், நாங்கள் அறிவுள்ளவர்களாய் மாறுகிறோம், ஆலோசனை உள்ளவர்களாய் மாறுகிறோம், பலன் உள்ளவர்களாய் மாறுகிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் தேறுகிறோம் என்பதை நீர் எங்களுக்கு தெளிவாய் காட்டி கொடுத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் இதன்படி செய்கிறவர்களாய் நாங்கள் நடக்க பரிசுத்த ஆவியானவர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய அன்பின் பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை